सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ न तत्र सूर्योपाधि न चन्द्रतारकं नेमा विद्युतोपान्तिकुतोऽग्निः तमेव पान्दमनुपादि सर्वं तस्य भाषा सर्वमिदं विभाति। ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगणोति तस्मै तं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ एताहमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वादिमृत्युमेति नान्यपन्था विद्येतयनाय। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति। ரெண்டாவது மந்திரம் கால சுபாவோ நியதிர் எதிர்ச்சாம் பூதானி யோனி புருஷ இதி சிந்தையா சம்யோக ஏஷானத்வாத்மபாவாத் ஆத்மாப்ய ஈச சுகதுக்கஹேதோஹ. ஸோ உபனிஷத்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறது பிரம்மவாதினகா பிரம்ம பிரம்மவாது ஓ ஸ்டூடெண்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. அவர் சொல்கிறார், இந்த சிருஷ்டி வந்ததுக்கு என்ன காரணம், சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு யார் காரணம், என்னுடைய சுகதுக்கத்துக்கு யார் மேனிஃபெக்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து என்டையர் கேலக்ஸியில் இருக்கிறது, இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுற ஆள் யார் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்றத கேள்வி. அதுக்கப்புறம் செகண்ட் மந்திரம், இதெல்லாம் இருக்குமோ சிருஷ்டிக்கு காரணம், இதெல்லாம் இருக்குமோ அப்படி உபநிஷத்தை கொடுக்குறது. இப்போ என்னெல்லாம் தியரி இருக்கோ அப்போவே வேத காலத்துலேயும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? நம்பர் 1 வந்து காலகா யோனிஹி பவதிவா. இந்த யோனிக்குனா சிருஷ்டிக்கு காரணம் காலம் இருக்குமா, டைம் இருக்குமா, டயத்தினால அப்படியே டெவலப் ஆகி வந்துருதா அப்படி. செகண்ட் வந்து சுபாவகா நேச்சுரல்வாதி, இயற்கையாக வந்திருக்கும் அப்படின்றது. ஓகே, நியத்தி யோனிவா அப்படின்னா இந்த கர்மபலம், நம்முடைய கர்மபலம் அதுவே சிருஷ்டியை உண்டாக்கி அதுவே உண்டாக்கியிருக்கிறதா அப்படின்னு. அப்புறம் எதிர்ச்சா யோனிகி பவதிவா, ரேண்டம் தியரி. அது ரேண்டமாக அப்படியே வந்து ஒரு சிஸ்ட் இருந்தது, அது அப்படியே டெவலப் ஆகி வெடித்து அப்புறம் சிருஷ்டி வந்திருக்கு, ரேண்டம் தியரி. அதுக்கப்புறம் வந்து பூதானி யோனிகி, இல்லை பஞ்சபூதம் அப்படியே ஒன்றோட ஒன்று கலந்து இந்த சிருஷ்டி அப்படியே வந்திருக்கிறது, பஞ்சபூதமாக வந்திருக்கிறது அப்படின்றது. அதில் என்ன நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோ, அதை மட்டும் இன்னத்துக்கு அனாவசியமாக கேள்விலாம் கேட்டுருக்கேன். நமக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்கா, அதை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்போ உலகம் தோன்றியத்துக்கு காலத்தினால் வந்ததா, இயற்கையாக வந்ததா, கர்மத்தினால் வந்ததா, தானாகவே வந்ததா, அல்லது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் ஒன்றோடு ஒன்று கலந்ததுனால வந்ததா அப்படின்னு சொல்லணும். இதில் என்ன மிஸ்ஸிங்கு, இந்த எல்லா விஷயத்துலேயும் 5 விஷயத்தில் மிஸ்ஸிங் என்னென்னா, நிமித்த காரணம் இன்டலெக்சுவல் காஸ்ட் கிடையாது, ஈஸ்வரா மிஸ்ஸிங். அப்போது இந்த உலகாயுதவாதம் மெட்டீரியலிஸ்ட் பீப்புளும் கம்யூனிஸ்ட் பீப்புளும் இந்த உலகாயுதவாதம் சார்பாக வந்து டிசைன் பண்ணப்பட்டு தான் இந்த கம்யூனிசம். ஓகே, டோட்டல் கம்யூனிசம். இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு சினிமா எடுத்திருக்கான், 3 ஹீரோ சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கான், கம்யூனிஸ்ட் படம். அப்படிதான் வெரி டேஞ்சரஸ். ஓகே, ஒரு ஹீரோ நடித்தாலே கஷ்டம், 3 ஹீரோ சேர்ந்து அந்த கம்யூனிசத்தை ஜெயில் அதிகாரியாக நடித்து பண்ணிருக்கான். எப்படி கம்யூனிசம் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன்னு அந்த சைடு தெரியாது உங்களுக்கு. அதனால் ஸோ இப்படி இந்த உலகாயுதவாதமும் சயின்ஸும் உலக தத்தளிச்சுன்னு இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுண்டா தான் தெரியும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பகவான்
இப்படி வந்து இவன் மாட்டின்னு இருக்கான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாவது கருணை கூர்ந்து பொதுமக்களுக்கு காமன் பீப்புளுக்கு நீ பத்திரம் போடு, புஷ்பம் போடு, ஏதாவது ஜலத்தை போட்டு விட்டினா கூட போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சாதாரண ஜனங்களுக்கு. ஆனால் நம்மளை மாதிரி உள்ளவர்களுக்கு சாதகர்களுக்கு அவர் எப்படி சொல்கிறாரு, எப்படி பூஜை பண்ணணும், நம்ம செய்கிறதெல்லாம் ஆராதனையாக பண்ணணும். எத் கரோஷி எதஸ்நாசி எத் ஜிகோசி ததா சிமத்து எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். நம்ம என்னெல்லாம் கர்மம் பண்ணுறோமோ அதுவே அர்ச்சனை. புரியுதா? புது அர்ச்சனைக்கு ஒன்றும் கிடையாது. இது புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணுறது ஒரு விதம். அதில் ஹையஸ்ட் அர்ச்சனை இது. நம்ம செய்யக்கூடிய அத்தனை கர்மமும் அது ஈஸ்வர ஆராதனை. புரியுதா? அப்படி பண்ணு. ஓகே, இது ஈஸ்வரா. இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? ஒரு கஷ்டமும் இல்லை. செய்கிறதெல்லாம் ஈஸ்வரன்னு செய்யணும், அவ்வளோ தானே. ஓகே, சரி. இப்போது அதனால் இதெல்லாமே வந்து அச்சேதன வஸ்து பற்றி சொன்னது. எனர்ட்டு விஷயத்தினால சிருஷ்டி வந்தது. அப்போது இது என்ன கேள்வி இருக்கிறதுக்கு, அப்போது இன்டலெக்சுவல் காஸ்ட் இல்லாமல் சிருஷ்டி வராது. இது காமன் சென்ஸ் இருந்த அப்புறம். அதனால் உபநிஷத்தை என்ன சொல்கிறது, அடுத்தது சரி இப்படி இருக்குமோ எப்படி, அதாவது இப்போ நம்ம சொன்னமே 5 விஷயம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணி சிருஷ்டி வந்திருக்குமோ. சம்யோகா ஏஷாம் யோனிகி பவதிவா. எப்படிலாம் சிந்திக்கிறது. ஓகே, சம்யோகா தனித்தனியாக இல்லாமல் இந்த 5 ஃபேக்டர்ஸும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சி பிணைஞ்சி சிருஷ்டி உண்டாயிருக்குமோ. இது சிந்தியம்னா விசாரிக்கணும், இதை என்கொயரி பண்ணணும், இதை வந்து விரிவாக பார்த்துக்கணும். அப்படி சொன்னோடனே உபநிஷத்து அதுக்கு பதில் சொல்கிறது, நது ந கிடையாது. ஒரே ஒரு சொல்லுது ந. மொத்தம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ந கிடையாது. தனித்தனியாக சேர்ந்தோ அல்லது இந்த 5 சேர்ந்தோ சிருஷ்டி உண்டாக்கப்படவில்லை. ந யோனிகி பவதி. ஓகே, அப்போ எதனால தான் வந்தது? ஆத்மபாவாத். அப்சர்வர் ஒருத்தர் இருந்தாகணும். E=mc² சொன்னானே அது முடியாது. ஏன்னா அப்சர்வரை மிஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸரை மிஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் இருந்தால் அது முடியாது. ஓகே, இதுக்கு ஐன்ஸ்டீன் கிட்ட இருக்கிற பெரிய மிஸ்ஸிங் என்னென்னா அப்சர்வர் மிஸ்ஸிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸர் மிஸ்ஸிங். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்க அது என்னது? திருஷ்யம். திருஷ்டா மிஸ்ஸிங். ஓகே, திருஷ்யம்ன்றது என்னது? திருஷ்யம்ன்றது எது? திருஷ்யம் தது ஜடம், எனர்ட்டு. அப்போ எல்லாமே ஜடவஸ்து, அச்சேதன வஸ்து, எனர்ட்டு இல்லை. அப்போது எனர்ட்டு வஸ்து, ஜடவஸ்து தானாகவே வந்து அது சிருஷ்டி உண்டாச்சுன்னா விவஸ்தை எல்லாம் போயிடும். இப்போ இந்த களிமண் இருக்குது, களிமண் வந்து விதவிதமான பானைகள் அதுவாகவே உருவாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? நீ போகும்போது என்னென்னவோ ஆயிருக்கும். புரியுதா? அதாவது அந்த நிமித்த காரணம் இன்டலெக்சுவல் காஸ்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அதில் இன்விசிபிள் இன்டெலிஜென்ட் ஃபேக்டர் ஒன்று இருக்கணும். ஓகே, சூக்ஷ்ம சக்தி அறிவு தத்துவம் ஒன்று இருக்கணும். அந்த அறிவு தத்துவம் இல்லாமல் அந்த எனர்ட்டு வஸ்து, ஜட வஸ்துவே வந்து ஒரு விஷயத்தை உண்டாக்க முடியாது. அப்போ இந்த பானையை நம்ம பார்க்கும்போது இதுக்கு குலாலா இதை பண்ணின ஒருத்தன் டெஃபினட்டாக இருக்கான். அப்புறம் தான் நீ என்ன பண்ணியிருக்கோ அதுக்கு ஒருத்தன் இருக்கா. ஓகே, இதுதான். அப்போ வந்து இந்த டேபிள் வந்து தானாகவே உருவாகாது, அப்படியே ஜி பூம்பால் அப்படி வந்து வராது. ஓகே, ஜி பூம்பா சொன்ன கூட ஒருத்தர் ஆள் இப்படி பண்ணுறான்னு அர்த்தம். ஓகே, தானவே மரம் வந்து டேபிள் ஆகாது, எதுவுமே ஆகாது. அப்போது சேதன தத்துவம் தேவை. ஏன்னா அச்சேதன விஷயத்துக்கு சுதந்திர சத்தா கிடையாது. ஓகே, எனர்ட்டுக்கு அதுவாகவே இண்டிபெண்ட்டாக பண்ண முடியாது. அது புரியுதா? அதனால் களிமண்ணே பானை ஆகாது. புரியுதா? அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகணும்? இந்த களிமண் என்ன ஆகும்னா எப்பெல்லாம் இஷ்டம் இருக்கோ அது வந்து அப்படியே கல்லாகும். கல்லாச்சுன்னா அப்படியே ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு வரும். அப்படியே அதே சிமெண்ட் பூசிக்கும், அதுவே வீடு வந்துடும். ஒரு விவஸ்தையே இருக்காது. அதனால் எனர்ட்டு வஸ்து தானாகவே வராது. புரியுதா? அதனால் இது ஆனால் அது வந்து என்ன வந்து ஜட வஸ்தோ அச்சேதன வஸ்தோ அது பர்பஸ்ஃபுல், மீனிங்ஃபுல், யூஸ்ஃபுல். புரியுதா? ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஆள் அறிவு தத்துவம் ஒன்று வேலை செஞ்சுருக்கணும். புரியுதா? அது கம்பல்சரி. சேதன வஸ்து கம்பல்சரி. ஓகே, கட்டாயமாக இருந்தாங்க. தேர் ஃபோர் ஆத்மபாவாத் சேதன வஸ்து ஒன்று இருக்கணும்.
தேர்ஃபோர் ஏஷாம், ஏஷாம்னு அந்த ஜடவஸ்து, முன்னாடி சொன்ன வஸ்து காரணம் ந பவதி. புரியுதா? இந்த 5 + 1 இருக்க, ஒன்று என்னது, 5 சேர்ந்தது 1. இந்த 6 விஷயமும் அது சிருஷ்டிக்கு காரணமாகாது. வை? பிகாஸ் ஜடத்துவாத். ஓகே ஓகே. அப்போ 7வது ஃபேக்டர் என்ன? ஓகே, இந்த 5 + 1 6 வந்து ஒத்து வராது, சிருஷ்டி பண்ண முடியாது, இந்த ஜகத்து காரணம் ஆகாதுன்னா 7வது ஃபேக்டர் வந்து எது காசு இருக்கணும், சிருஷ்டிக்கு காசு எது? புருஷா யோனிகி பவதிவா இது சிந்தியாம். ஓகே, அதாவது சேதன வஸ்து இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ சேதன வஸ்து இதில் வரும்போது புருஷா. ஓகே, இந்த ஜீவாத்மா புருஷா சிருஷ்டியை உண்டாக்கியிருப்பானோ? எப்படி? இந்த பிரம்மவாதினா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண. அப்போது இதெல்லாம் ஓகே, நீ சொல்கிறது கரெக்டு, இதெல்லாம் அச்சேதனம், எனர்ட் வஸ்து. அப்போ புருஷா மனுஷனால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்குமோ ஜகத்து, இது சிந்தியம். இப்படி ஆராய்ச்சி என்கொயரி பண்ணுறாங்க, விசாரம் பண்ணுறாங்க. நது மனுஷனாலும் முடியாது. வை? ஆத்மா அப்பி ந காரணம் பவதி. ஆத்மான இங்கே புருஷா. ஓகே, ஏன்னா அனீஷா. ஈஷாகனா மாஸ்டர், அனீஷகனா என்ன? அவன் வந்து அடிமை, அவன் வந்து அல்ப. ஓகே, அவனுக்கு தன்னுடைய சுக துக்கத்தை சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கிறது. இவ்வளோ பிரபஞ்சமான கேலக்ஸி மில்கி வே எப்படி உண்டாக்கியிருப்பான்? இது ப்ராப்ளம். அவனே ஹெல்ப்லெஸ் ஃபெலோ. புரியுதா? மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம். இது வரும் ஞாபகத்து நடுவில் குறுக்கால. இது இப்போ வரக்கூடாது. இது புரியுதா? மையேவ சகல ஜாதாத்தை பார்த்து 100 தடவை சொல்லியிருக்கல. நீங்கள் தான் மனுஷனால தான் உருவாக்கப்பட்டது. மனுஷனால் உருவாக்கப்பட்டல, அது ஆத்ம சைத்தன்யம். ஓகே, அதனால் அல்ப ஜீவாத்மானாலே சிருஷ்டி உண்டாக்கப்பட்டிருக்காது. ஓகே, தன்னுடைய சுகத்துக்கத்தையே கட்டுப்படுத்த முடியாத இயலாதவன், குறைவுடையவன், அவனால் இவ்வளோ பெரிய கிரியேஷன் ஜகத்தை உண்டாக்க முடியாது, இம்பாசிபிள். ஓகே, ஏன் உபநிஷத்தை சொல்கிறது ஏன் மனுஷனால் உண்டாக்க முடியாது? சுக துக்க ஹேதோஹோ. மனுஷன் என்பவன் சப்ஜெக்ட் டு சுக துக்கம். இந்த ஹியூமன் மேன் இருக்கான சப்ஜெக்ட் டு சுக துக்கம். அதனால் அவனால் எந்த விஷயத்தை தடுத்து தன்னுடைய துக்கத்தையும் சுக துக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது இவனால். அப்போது இந்த ஞானத்தினால சாதனையில் பொறுத்து கொள்ள முடியும். சரி சரி. இப்போ ஆனால் நமக்கு வர ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இங்கே அதே சுக துக்கத்துக்கு ஞானிக்கு சுக துக்கம் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானிக்கு சுக துக்கம் இருக்கும், அது பாதிக்காது, அவ்வளோதான். ஓகே, சரீரத்துக்கு வேண்டிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். கஷ்ட நஷ்டம் யாரும் தப்பிக்க முடியாது. ராமனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் அவதாரமாக இருந்தாலும். ஆனால் அவனும் பாதிக்க மாட்டான். சரி, பாதிக்காத மாதிரி நடிச்சுனா என்னாகும்? உள்ளர வந்து சப்ரெஷன், டிப்ரெஷன்லாம் உண்டாகும். ஒரு நாள் வந்து வெடித்து வெளியில் வரும். புரியுதா? அது இல்லை, அது புரியுதா? ஞானி போல் நடிக்க முடியாது. எவ்வளோ நேரம் நடிக்க முடியும்னா? ஒரு நாள் பஸ்ட் ஆகிடும், நான் ஞானி இல்லைடா. புரியுதா? அது ஞானி போல. அப்போ ஞானின்றது நேச்சுரல் ஆஃப் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ அல்ப மானிட பதர் இவன் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க முடியாது. 7வது ஃபேக்டரு சேதன வஸ்துவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னா சிருஷ்டி எதுதான் எப்படித்தான் வந்தது? எப்படி தான் வந்தது? காலகா சுபாவகா எதிர்ச்சியா நியதி பூதானி ஏஷாம் சம்யோகா புருஷகா யோனிகி பவதிவா ந. இதான் ஆன்சர். ஆத்மா ஜீவா அப்பி ஜீவா அப்பி நது காரணம் பவதி. எல்லாம் முன்னாடி ஒரு காரணம் சொன்னோம், பிரம்மமும் முடியாது சொல்லிட்டோம். புரியுதா? பிரம்மம் ஏன் முடியாது? அது அக்காரணம். புரியுதா? அகர்த்தா, நிர்விகாரி, நிர்குணம். அதனால் பிரம்மத்துக்கும் அதுக்கு முடியாது, சிருஷ்டி பண்ணதுக்கு சக்தி கிடையாது. ஓகே, மனுஷன் அல்பமாக இருக்கிறதுனால பண்ண முடியாது. ஜடவஸ்து அதுவே உண்டாக்க முடியாது. எது தான் கிம் காரணம் பிரம்மயோனி பவதிவா, கிம் காரணம் அப்படி சொல்கிறது. அதனால் இந்த விஷயம்லாம் முடிவுன்னு சுத்த சைத்தன்யம் பிரம்மம், காரிய காரண விலக்ஷண பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கும் சிருஷ்டி காரணம் சொல்ல முடியாது. இப்போ எதை தான் காரணம் சொல்ல முடியும்?
இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிறதுக்காக சயின்ஸு மில்லியன் ட்ரில்லியன் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அந்தோ பரிதாபம், ஒரு அவங்க மில்லியன் ட்ரில்லியன் செலவு பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் எழுதி கொடுக்குறேன். மிஸ்ட்ரி வேர்ல்டு, இந்த மிஸ்ட்ரி கால்டு வேர்ல்டு அப்படிதான், அது ஒரு மாயா பிரபஞ்சமாக இருக்கிறது அப்படிதான். அதனால் இதில் இந்த விஷயத்தில் தான் உபனிஷத்து என்ன சொல்கிறது, இப்போ தான் இந்த கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் நம்முடைய ரிஷிகள், வேதகால ரிஷிகள் இதை கண்டுபிடித்த ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் தான். அவன் சுத்த சத்துவத்தில் இருந்து இந்த விஷயத்தை கண்டுபிடித்து கொடுத்தார்கள் உலகத்துக்கு. உலகத்தை கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுத்தார்கள். எப்படி கிம் காரணம், இது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலேருந்து இந்த ஜகத் சிருஷ்டி வந்திருக்கிறது, எப்படி கண்டுபிடித்தார்கள்? இறைவனை தியானித்து கண்டுபிடித்து கொடுத்தார்கள். புரியுதா? இதுதான் மூணாவது மந்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, இந்த மூணாவது மந்திரம் இந்த விஷயத்தை சொல்கிறது. மூணாவது மந்திரம் படிச்சுட்டு அது உள்ளர போகலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் மந்திரம் எதுவும். தே தியானா யோகானுகதா அபஸ்யன் தேவாத்ம சக்திம் ஸ்வகுணைர் நிகூட்டாம் யக் காரணானி நிகிலானி தானி காலாத்மயுக்தானி அதிதிஷ்டத்யேகஹ. ஓகே, அப்போது சுவாமிஜி வேதகால ரிஷிகள் சிருஷ்டியை கண்டுபிடித்தார்கள், ஞானத்தை அறிந்தார்கள் அப்படின்னா ஏன் நான் டைரெக்டாக ஈஸ்வரனை தியானித்து போகக்கூடாது? எதுக்கு கிளாஸ்லாம் அட்டன் பண்ணோம்? எங்கேயாவது ஒரு பாறையில் உட்காந்து தியானித்து ஈஸ்வரனை தியானித்து இந்த ஞானத்தை வாங்கிக்கிறேன். எதுக்கு கிளாஸுக்குன்னா உன்ன மாதிரி சொல்கிற ஆள் இருப்பான்றதுக்காக உபநிஷத்தை சொல்கிறாது. குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிகி, அது இண்டிகேஷன். ஓகே, நான் வந்து இவ்வளோ பணம் தரேன் எனக்கு சொல்லிக் கொடு குரு, அப்படி இல்லை. நீ எத்தனை பணம் கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் சமித்பாணிகி, அது இண்டிகேஷன். குரு ஒருத்தர்கிட்டையாவது பணிவன்புடன் இருக்கணும், பணிவு அன்புடன் இருக்கணும். ரெண்டுமே ரேர். ஓகே, பணிவன்புடன் இருக்கணும். தத் வித்தி பிரணிபாதேன சேவையா தத் விஜானார்த்தம் குருமேவ அபிகச்சேத். புரியுதுப்போ? ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம். அதனால் இந்த விஷயம் வந்து சாஸ்திரம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து குரு இருக்கணும். இந்த ஈஸ்வரன் வந்து ஆதிகுரு. புரியுதுதான்? அவர்களுக்கு அந்த சத்துவம் இருந்ததுனால ஆதிகுரு தெய்வமே குருவாக இருந்தது. நமக்கு வந்து பூர்ண சத்துவம் இல்லாததுனால மனுஷ குரு தான் நமக்கு லாய்க்கு. புரியுதா? அதனால் நமக்கு மனுஷ குரு இருந்தால் போரும். தெய்வீக குருன்னா அங்கே ஒரு மிஸ்கன்செப்ட் பண்ணி அந்த தெய்வத்தையே ஏதாவது சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு இவர் தான் ஈஸ்வரன் இப்படி தான் சொன்னார் அப்படி சொல்லிடுவோம். அதனால் ஸோ இங்கே வந்து டிஸ்கஷன் இருக்கணும், விசாரம் பண்ணணும். அப்போ குரு சொல்கிறத பூர்ணமாக கேட்டால் போதும். குரு சொல்கிறத பூர்ணமாக கேட்டாலே போதும். எது இது சொல்கிறது? புரியுதா? குரு வாக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட். குரு வேதாந்த வாக்கியம் அது வந்து ஜீவ யாத்திரையை படித்து புரிஞ்சு அனுஷ்டானம் பண்ணி புரிஞ்சுட்டின்னா மொத்த யாத்திரை முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஜீவ யாத்திரையே முடிஞ்சு போச்சு. இங்கே என்ன சொல்கிறது? வேதகால ரிஷிக்கு போவான். இப்போ இந்த வேதகால ரிஷி என்ன பண்ணாராம்? தே தியான யோகே அனுகதா. அவர் வந்து தபஸ் பண்ணினார், தவம் பண்ணினார். நம்ம கூட அந்த ஜீவ யாத்திரையில் தபஸ் போட்டிருக்கோம். புரியுதா? நாமும் வேதகால ரிஷி மாதிரி தபஸ் பண்ண போகிறோம். எப்படிப்பட்ட தபஸ் அதெல்லாம் பேச போகிறோம். புரியுதா? சரி, இந்த தே மீன்ஸ் பிரம்மவாதினகா ரிஷயகா. ஓகே, தியான யோக அனுகதா தபஸ் பண்ணிடலாம். அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ரகசியமும் இருக்கிறது. ஏன்னா நாலெட்ஜ் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். எது எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது, நாலெட்ஜ் புதுசாக வராது, ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ வந்து காயத்ரி மந்திரத்தை தபஸ் மூலமாக கண்டுபிடிச்ச ரிஷி யார்? ரிஷி விஸ்வாமித்ரா. அப்படிதான் ஆல்ரெடி காயத்ரி இருக்கிறது. அந்த காயத்ரியை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்தா. இந்த ஹோல் வேத மந்திரம், இந்த வேத மந்திரம்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ் வேதா. அது அந்தந்த இடத்துல வந்து ரிஷிஸு
அந்த விஷயத்தை தியானத்தில் ரிசீவ் பண்ணி கிரகிச்சு அந்த விஷயத்தை நமக்கு உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது ரிஷியோட விஷயம். இதுதான் வேதம். ரிஷிகள் உண்டாக்க அபௌருஷ்ய வாக்கியம் வேதம், அபௌருஷ்ய வாக்கியம். இது நாட்டு பௌருஷ்ய வாக்கியம். அதனால ரிஷிகள் தியானத்தில் ஞானத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் தப்பாக போகிறதுக்கான மிஸ்கன்செப்ஷனுக்கு ஐடியா இதுதான். நான் கூட தியானம் பண்ணி நான் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கூறுகிறேன் அப்படி சொல்லுவான். இல்லை பைத்தியம். ஓகே, ஏற்கனவே கொடுத்தாச்சா, கொடுத்ததை ஒழுங்காக பண்ணினாலே போகிறோம். நீ புதுசாக கண்டுபிடிச்சி ஒன்று கொடுக்க வேண்டாம். புது உபனிஷத்தை இருக்கிற உபனிஷத்தை படித்து புரிஞ்சாலே போகிறோம். புரியுதா? அதனால் இது விஸ்வாமித்ரா தன்னுடைய ஆழ்நிலை தியானத்தில் கண்டுபிடித்து கடவுளை கண்முன் வந்தான். புரியுதா? ஏன்னா ஈஸ்வரனே குரு, ஆதி குரு யாரு? தட்சிணாமூர்த்தி. புரியுதா? அதனால ஈஸ்வரன் தான் மனித ரூபத்தில் கொடுப்பான். அணுகதானா தியான யோகம் கடைபிடித்தார்கள், தியான உபாசித்தார்கள், தியானித்தார்கள். புரியுதா? அபஸ்யன் சிருஷ்டி ரகசியங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல தன்னுடைய சுத்தமான சத்துவ மனசுனால அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அப்போ ஜகத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தூய சத்துவ குணத்தில் அந்த தபஸ்னால தியானத்தினால அதை ஈஸ்வரனே அவனுக்கு அந்த விஷயத்தை ஞானத்தை கொடுத்தான். அதில் கண்டுபிடிச்சதில் இந்த ஹோல் ஜகத்துக்கு காரணம் யாருன்றது யாரு? அந்த யாருன்னா தேவாத்ம சக்திம். தேவாத்ம சக்திம். இங்கே தான் எந்த உபநிஷத்துலையும் கிடைக்காத ஒரு அற்புதம் இந்த உபநிஷத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சொல்லு தேவாத்ம சக்திம். பிரம்மசக்தி ஸ்வேதாஸ்வதர ஸ்பெஷல் மந்திரம் இது. புரியுதா? ஓகே, பிரம்மசக்தி. பிரம்மம் தான் எந்த விதமான மாறுதலும் அடையாமல் மாயாசக்தி மூலம் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. புரியுதா? தான் எந்த விதத்திலும் மாறாமல் துரு மாயாசக்தி மூலமாக இந்த சிருஷ்டி உண்டாக்கப்பட்டது. இதை தான் இனிமேல் உபனிஷத்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். அந்த மாயா என்ன, சகுணம் என்ன, நிர்குணம் என்னன்னு படிக்க போகிறோம். சங்கரர் சொல்கிறாரு சௌந்தரிய லகரியில், சிவசக்தியா யுக்தியா யதி பவதி சக்த பிரபவிதம், முதல் ஸ்லோகம். ஓகே, அதனால் சிவசக்தி இது. தான் அந்த சிவசக்தி தான் ஜகத் காரணம். அப்போ தேவாத்ம சக்தின்றது மாயாசக்தி. ஓகே, அப்போ இதை யார் யாரெல்லாம் ஏற்றுக்க மாட்டார்கள்? காலாவதி, காலத்தையே சிருஷ்டிக்கு காரணம் சொல்கிறோம் ஏற்றுக்க மாட்டான். இயற்கைவாதி ஏற்றுக்க மாட்டான், கர்மவாதி ஏற்றுக்க மாட்டான், தன்னிச்சைவாதி ஏற்றுக்க மாட்டான், உலகாயுதவாதி, மெட்டீரியல் சயின்ஸு, சூடோ செக்குலர்ஸ் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறத. தேவாத்ம சக்தி, தேவாத்மனா பரமாத்மா, சக்தினா மாயாசக்தி. அப்போ மாயாசக்தி ரகித பிரம்மம் அகாரணம், மாயாசக்தி சகித பிரம்மம் காரணம். ஓகே, அப்போ ரஹிதம்னா மாயாசக்தி இல்லாத சுத்த பிரம்மம், அந்த சுத்த ஸ்படிக்க லிங்கம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, சுத்த பிரம்மம் இருக்க, அது அகாரணம். ஓகே, அப்போ எது காரணம்? மாயாசக்தி சகித பிரம்மம் சகுண பிரம்ம விஷயம், அதுதான் காரணம். அப்போ இதுக்கு பேர் நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சக்தின்றது செப்பரேட்டாக இருக்கிறது, இன்செப்பரபிள். புரியுதா? தனித்தனியாக இருக்காது. சக்தி சொன்னாலே சேர்ந்து இருக்கக்கூடியது சக்தி. ஓகே, இப்போ இந்த இப்போ வாக்கு சக்தி இருக்கு. வாக்கு சக்தி, வாக்கு இப்போ பேசுகிறோமே அது தனியாக அங்கே தனியாக ஜொலிக்காது. வாய் இருக்கணும் நமக்கு. புரியுதா? வாய் இருந்தால் தான் வாக்கு சக்தி. புரியுதா? வாக்குக்கு ஒரு நடக்கிற சக்தி, நான் இங்கே இருக்கேன், நடக்கிற சக்தி மாத்திரம் நான் ஒலா விடுறேன், கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரட்டும், இல்லை, இம்பாசிபிள். அப்போது எனி பவர் டிபெண்டாக இருக்கிறது தான் பவர். என்ன புரிஞ்சுக்கணும்? பவர்னா நமக்கு பவர் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா டிபெண்ட்னு அர்த்தம். எனி பவர் செப்பரேட்டாக இருக்கின்றது. ஓகே, பவர் மீன்ஸ் டிபெண்ட். புரியுதா? இது ஒரு உண்மை. புரியுதா? பவர் மீன்ஸ் டிபெண்ட். அதனால் மாயாசக்தி பிரம்மத்தை சார்ந்துள்ளது, பிரம்மம் எதையும் சார்ந்தில்லை. அந்த மாயாசக்தியும் பிரம்மத்துக்கு வேறானது அல்ல.
புரிஞ்ச மாதிரி இருக்குல்ல. சரி, அதனால் ஆச்சாரியா நம்மளுடைய பகவத் பாதால் என்ன சொல்கிறார் தத்துவபோதத்தில், பிரம்மாஸ்ரய சத்வ ரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. மாயா அப்படி இருக்கான், அஸ்தி எப்படி இருக்கிறது மாயா, அது பிரம்மாச்சரியம், பிரம்மத்தை சார்ந்து சத்வ ரஜஸ்தமஸில் குணத்தில் மாயா எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது. அப்போ சத்து ரஜஸ் தமசு செப்பரேட்டாக பார்க்க முடியாது, இது ஒரு ரூபமாக பார்க்க முடியாது. தமஸ் ரஜஸ் சத்துவத்தை செப்பரேட்டாக பார்க்க முடியாது. ஓகே, அது அதுதான் மாயா சக்தி. ஓகே, சத்துவ ரஜஸ் தமஸ். உனக்கு சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கா இல்லையா? இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சத்துவத்தில் இருக்கிறதா ஐடியா. ஓகே, சத்துவ குணம் இருக்குது. இப்போ சத்துவ குணம் மாயாவில் நம்ம கிளாஸ் ரூமில் இருப்போம். ஓகே, தூங்க போகும்போது எப்படி எந்த மாயாவில் இருப்போம்? தமோ குணம் மாயாவில் இருக்கணும். ஓகே, அங்கே ரஜோ குணம் மாயாவில் இருந்தால் தூக்கம் அவுட்டுன்னு அர்த்தம். புரியுதுல? அதனால அந்த மாயா சக்தி கூடவே இருக்கு நமக்கு, புரியுதா? அதனால பிரம்மன் பிளஸ் மாயா சக்தி சகுண பிரம்மம் அபரா பிரகிருதி ஈஸ்வரா. கிளியர்? அதனால இது இறை சக்தி. ஓகே, இறைவனுடைய சக்தி. இது முதல் படி. படைக்கப்பட்டது, படைச்சவன். அவன் படைச்சவன் ஒருத்தர் இருக்கான், படைக்கப்பட்டதற்கு நிமித்த காரணம் இன்டலெக்சுவல் காஸ் அறிமுகம். ரெண்டாவது படி என்ன பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டது எதுவோ அந்த மெட்டீரியல் பொருளும் படைச்சவனே. அப்படின்ன நிமித்த உபாதான காரணம். இதுதான் நமக்கு வேதம் கொடுக்கக்கூடிய உபநிஷத்துக்கு கொடுக்கக்கூடிய சோர்ஸு சிருஷ்டி பற்றி. இது புரியலன்னா அப்புறம் எதுவுமே புரியாது. புரியுதா? இது புரிஞ்சாலே தகராறு தான். நமக்கு அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரது இன்னும் கஷ்டம். ஓகே, மூணாவது என்ன, விவர்த்த உபாதானங்கள். பிரம்மம் தான் எதுவும் மாறாமல் சிருஷ்டி உண்டாக்கப்பட்டது. இது மூணாவது ஸ்டேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவன் ஜூனியர், செகண்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட். செகண்ட் ஸ்டேஜ் என்ன, சீனியர் ஸ்டூடெண்ட். ஓகே, மூணாவது ஸ்டூடெண்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட், டாக்டரேட். புரியுதா? ஓகே, இது 3 லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட். புரியுது? அதனால் ஃபஸ்ட்டு என்ன, பகவான் ஒருத்தர் இருக்கான், படைச்சது ஒன்று இருக்கிறது, அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் படைக்கப்பட்டது அன்னைக்கும் ஈஸ்வராவே. ஓகே, ஈஸ்வரனே எங்கும் வியாபித்திருக்கிறான். அதுக்கப்புறம் ஃபைனலாக தெரிஞ்சுக்கிறது படைக்கப்பட்டது ஒன்றுமே இல்லை, அது ரிஃப்ளெக்ஷன் மாத்திரம், தோற்றம் மாத்திரம் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு புரிஞ்சுன்னா அபத்தமாகிடும், எதுவுமே புரியலன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மொத்த விஷயத்துக்கு நம்ம சொல்லிவிடுவோம். புரியுதா? இதில் போய் இந்த ஷாப்பிங்கில் போய் நமக்கு பிடிச்சத ஐட்டத்தை எடுத்துக்கிற மாதிரி இல்லை இது. ஓகே, இந்த பிரம்ம ஷாப்பில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிவிடுமா, சரி இது பிடிக்காது, இது எடுத்துக்கலாமா, இதுதான் சத்தியமித்த நன்னா இருக்குது, அது அப்படி எடுத்துக்கூடாது. புரியுதா? இதில் ஆர்டராக வரணும். ஸ்கூலில் நிறைய கிளாஸ் இருக்கும், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இப்படி போட்டிருப்பாங்க. ஸ்கூலில் பார்த்துருக்கீங்க உள்ளே போயிருக்கேன். அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் எங்கே போவான்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் போனோம். நேராக 10th ஸ்டாண்டர்டுக்கு போய் உட்கார்ந்து கூடாது. புரியுதா? அது சின்ன குழந்தைன்னா உட்கார வச்சுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோயின்னு சொல்லும். அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்க 10th ஸ்டாண்டர்ட் பாடம் எடுக்கும்போது அது கிட்டெல்லாம் வரும். அது வந்தபோது இதுக்கு ஒன்று காவன் கத்தோம், நீ எங்கே யார்? அப்போ தான் டீச்சருக்கே தெரியும் அந்த குழந்தை அங்கே இருக்குன்னு. கிளம்பு அப்படின்னு. புரியுது? அதனால் ஸ்கூல் சொன்னால் அங்கே எல்லா கிளாஸஸும் இருக்கும். புரியுதா? நாம் எந்த கிளாஸில் போகணும், நமக்கு பிடிச்ச கிளாஸ் ரூமுக்கு போகக்கூடாது, நமக்கு பிடிச்ச டீச்சரை பார்த்து போகக்கூடாது. புரியுதா? நீ எந்த கிளாஸில் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அது போகணும். அதுலேயும் ABCDEலாம் இருக்கிறது செக்ஷன். புரியுதா? 1ஆம் வகுப்புனா ஏதோ ஒரு செக்ஷனில் போய் உட்காரக்கூடாது. உன் செக்ஷனில் உன் பெஞ்சில் தான் போய் உட்காரணும். இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதனால் இதெல்லாம் 3 ஸ்டேட் இருக்குது. சரி, இந்த விவர்த்த உபாதான காரணம் சொல்கிறேன்ல, அது எப்படி தானும் ஒன்றும் மாறாமல் மற்றதெல்லாம் எப்படி டெவலப் ஆகும்? நீயே டெய்லி பண்ணின்னு இருக்காது. புரியுதா? இதுனா பெரிய பிரம்மன் பண்ணுறதுக்குன்னா பெரிய விஷயம். நீ ஒன்றும் மாறாமல் தூங்கி போயிட்டேன்னா நீ ஒரு பெரிய மகா சிருஷ்டி உண்டாக்குற. பாருங்க, அங்கே ஆற்றுல எல்லாம் குளிக்கிற மாதிரி இருக்கும், குற்றாலத்தில் மெயின் பார்ட்ஸ்லேயே குளிக்கிற மாதிரி இருக்கும். எழுந்து பார்த்தா கொஞ்சம் கூட நனைஞ்சிருக்காது. புரியுதா? அதெல்லாம் இருக்காது. நீ ஒன்றும் மாறாமல் பெரிய ஃபால்ஸ்லேயே தண்ணி கொட்டுற மாதிரி அது ஃபால்ஸ். அது புரியுதா? அதனால் பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா. ஓகே, இதுதான் வேதாந்த கன்க்ளூஷன். புரியுதா? அப்போது சிருஷ்டி இவ கிரியேஷன் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, அது என்னது? தேவாத்ம சக்திம் அந்த சகுண பிரம்ம சக்தி தேவாத்ம சக்திம் அபஸ்யன்.
ரிஷிகள் அதை கண்டுபிடித்தனர். இந்த பிரபஞ்சத்தினுடைய மாயாசக்தியை இந்த உலகம், இது அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த மாயாசக்தி தான் இந்த சிருஷ்டி உண்டாக்கி இருக்குன்றத உலக மக்கள் மாந்தர்கள் கண்டுகொள்ளவில்லை. காரணம் என்ன? ஸ்வகுணகி நிக்கூட்டாம். உபநிஷத்து சொல்றது ஸ்வகுணகி நிக்கூட்டாம். அச்சோபி சன்னவ்யயாத்மா தானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. என்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டுகிறார்கள். நான் என்னுடைய மாயை மூலியமாக நான் என்னை சிருஷ்டித்து கொண்டேன். நான் மாயைக்கு அப்பாற்பட்டவன். அப்படி பகவான் டிக்ளேர் பண்ணுறார். புரியுதா? அதனால ஸ்வகுணகின்னு கூட்டாம். ஓகே, குணைகி, குணைகின என்ன? காரியம், எஃபெக்ட், இது காரியம். ஓகே, அப்போ ஜனங்களால் இந்த ஈஸ்வரா மகிமா, ஈஸ்வர சக்தி அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முடியாது. வை? நிக்கூட்டாம், கன்சீல் ஆகிருக்கிறது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மறைக்கப்பட்டதுனால அது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஏன் மறைக்கப்பட்டிருக்குன்னா அது பகவானுடைய குற்றம் இல்லை, அது உன்னுடைய குற்றம். அதை எடுத்துட்டேன்னா நீ உடனே கண்ணு முன்னாடி அந்த சக்தியை பார்க்கலாம். என்ன அது என்ன சொல்லுங்களேன், கண்டுபிடிச்சிட்றேன் நான். அப்படி சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். அகம் அம்மா இருக்க, அதை எடுத்துடணும், அவ்வளோதான். மைண்டுக்குள்ளற அகம் அம்மா. ஏன்னா பார்க்குறது கண்ணு இல்லை, மனசு. அந்த மனசுக்குள்ளே சில இதெல்லாம் வேண்டாத விஷயம்லாம் இருக்கிறது. அது அகம் அம்மா உள்ள வரைக்கும் பகவானுடைய விஸ்வரூப தரிசனம் தெரியாது. பகவானே இவ்வளோ விஸ்வரூபமாக வந்திருக்கா இல்லையா? இந்த விஸ்வரூப தரிசனம் ஏன் எனக்கு தெரியலன்னா அகம் மம. இப்போ பீச்சுக்கு போனீங்கன்னா, நம்ம பீச்சுக்கு போவோம். இப்போ பீச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? அங்கே எல்லாரையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வேதாந்தி, நீங்கள் சும்மா இருங்க. மற்றவங்க அளவுறது அங்கே போகாதே, விதவிதமாக இந்த டைலாக்லாம் இருக்கும். அவன் பார்க்கறது தண்ணீரை தான் பார்க்குறான். தண்ணி வருது போகாதே அப்படி சொல்கிறதில்ல. தண்ணியில் விழுந்துடாத, அலையில் விழுந்துடாத, அலை இழுத்துட்டு போயிடும் இல்லை. அந்த அத்தனை டைலாக்கும் போய் புரியுதா? அபத்தமான டைலாக்கு. ஆனால் தண்ணி கண்ணு முன்னாடி இருக்கிறது. ஆனால் அதை அலைன்னு சொல்கிறான், சுழல் சொல்கிறான், பேரலைன்றான், அப்படி இழுத்துட்டு போயிடும்ன்றான். தண்ணியை தவிர மீதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் சத்தியம். நமக்கு தெரிஞ்ச சத்தியமே இது, லோக்கலில் இருக்கிற சத்தியமே இது. இதுவே புரிஞ்சுக்கிறது தகராறு இருக்குது. இப்படிதான். அதனால் ஒய்? பிகாஸ் மைண்டு ஃப்ரீ ஆக்குபைடு. ஓகே, அந்த வேவு அலை எல்லாம் சொல்லி உள்ளே போய் டம்ப் பண்ணி வச்சுருக்கான். அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, டீச்சர் சொல்லி கொடுத்துருக்கா, பக்கத்தில் சொல்லிருக்காங்க, பக்கத்துலலாம் சொல்கிறான். இதெல்லாம் இந்த குழந்தை அப்சர்வ் பண்ணுறது. அலை அலை அலை, அலைகள் ஓய்வது இல்லை. புரியுதா? அதனால் மைண்டு ஃப்ரீ ஆக்குபைடு. என்ன ஃப்ரீ ஆக்குபைடு? உன் மைண்டில் என்ன ஃப்ரீ ஆக்குபைடு? ஃபேமிலி தான். பேரண்ட்டு, சில்ட்ரன்ஸு, அப்புறம் அத்திம்பேர், ஓர்படி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பிறகு மண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சித்தி, சித்தப்பா, ஒரு பெரிய கும்பலே இருக்கிறது மைண்டுக்குள்ளே. புரியுதா? ஹோல் அத்திம்பேர் குரூப் மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஆக்குபைடு இருக்கிறது. இதுக்கு என்ன பண்ணலாம், அவளுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஃபுல்லாக ஆக்குபைடு இருக்கிறது. அதனால் பகவான் கிருஷ்ணருக்கு திவ்ய சக்தி கொடுக்குறார். என்னுடைய விஸ்வரூபத்துக்கு பார் அப்படி சொல்லிட்டு திவ்ய சக்தி. இந்த திவ்ய சக்தி என்ன தெரியுமோ? அகம் அம்மா இல்லாத சக்தி, அவ்வளோதான். சும்மா டெம்பரவரியாக அகம் அம்மா எடுத்துட்டார். அடுத்த ஒன்று அதில் பார்க்கும்போது அவனுக்கு அரண்டு போயிட்டான். அதுலேயும் அவன் எவ்வளோ உஷாரு பாருங்களேன், ரொம்ப உஷாரு பார்ட்டி. அவன் தன்னுடைய அகங்காரத்திலேயே அந்த பிரம்மன் அந்த விஸ்வரூபத்தை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணான். புரியுதா? தன்னை இந்த கோண்டு இருக்கான் அர்ஜுன், இப்படி வச்சுட்டு இருக்கான், விஸ்வரூபத்தை இப்படி பார்க்குறான். என்ன, நீனும் விஸ்வத்தில் ஒரு பார்ட்டுன்றது தெரியல. இப்படிதான் அப்போ ஈகோ எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். பகவான் கிருஷ்ணர் பக்கத்தில் வந்தாலே செல்ஃப் எடுக்கலைன்னா இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். தனியாக பத்திரமா வச்சுக்கிறான். அப்படின்னா வச்சுட்டு மொத்தமாக இப்படி பார்க்குறான். கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன். டே, நீனும் ஒரு பார்ட்டுன்றதை புரிஞ்சுக்கல. புரியுதுல? அத்தனை அளவுக்கு மம ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஓகே, அதனால் ஸோ இந்த அகங்காரம் மமக்காரத்தை எடுத்துட்டான். அடுத்த செகண்ட் நீ பார்க்கறதுலாம் விஸ்வரூபம் தான். விஸ்வரூபம் நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோமே, இப்படி 10 தலையெல்லாம் இப்படி ஒட்டி அது இல்லை விஸ்வரூபம். இதெல்லாம் விஸ்வரூபம். இப்படிதா எல்லாமே விஸ்வரூபம், ஈஸ்வரன் தான். இப்படிதா நீ ஸ்பெஷலாக பகவான் இப்படி வருவார், அப்படி ஆயிரக்கணக்கான கைகளோடு அப்படி இருப்பார்.
நீ பக்கத்து கையை தொட்டால் அது ஈஸ்வர கை, புரியுதா? விடுறா, ஈஸ்வர கை எதுக்கு விடுறான்னு சத்தம் போடுற? எல்லாமே சகசர சீர்ஸா. ஓகே, அதனால ஈஸ்வர அனுபவம் இருக்கு, ஈஸ்வர அறிவு இல்லை. நமக்கு ஈஸ்வர அனுபவம் இருக்கு, ஈஸ்வர ஞானம் இல்லை. அதுதான் ஆச்சரியம். அது பக்தி யோக சிபிர் 2 தடவை நடத்தினோம். 100 நாள் கீதாயை போட்டு அதில் எடுத்து நடத்திருக்கோம். ஆனால் கூட அதை பார்க்கறது, அதை தெரிஞ்சுக்கிறது, அதோட கொஞ்சம் டெம்பர் இருக்கிறது, அந்த கொஞ்சம் சூடு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஆறி போய் திருப்பி அதில் நிற்குது. புரியுதா? விஸ்வரூப காட்சி நாட் ஒன்லி அர்ஜுன், புரியுதா? நம்ம கூட தான் விஸ்வரூப காட்சி பார்த்தோம், புரியுதா? எத்தனை நாள் கிளாஸ் பார்த்தோம். ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த சாதுர்மாசம் முடிஞ்சோடனே அகமமெல்லாம் நிற்குது. அது அவ்வளோ ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங், புரியுதா? அகமம. அதில் கீதையில் விபூதி யோகத்தில் அப்ரிஷியேட், நமக்கு கேட்டால் கூட அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு சக்தின்னு வரல. ஈஸ்வரோடைய விபூதி யோகத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வரல. ஏன்? யுவர் மைண்ட் ஃப்ரீ ஆக்குபைடு. அகமம டோட்டல் ஃபுல்லாக உள்ளே போட்டுருக்கிறது. அதனால ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் இருவர், நமக்கு ஒருவர் இல்லை, நமக்கு இருவர். அதாலே தேகப்பற்று, குடும்பப்பற்று, இது பண்ணு, அதெல்லாம் பார்க்க நம்ம குடும்பத்தினுடைய விஷயமே பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. ஈஸ்வரனை எங்கே பார்க்குறது சுவாமி? கண்ணை திறந்து ஈஸ்வரனை பாரு, ஈரப்பா, நாளைக்கு பால் வாங்கணுமா, தயிர் வாங்கணுமா, நாளைக்கு என்ன பண்ணுறது, அதில் புத்தி செலுத்துவியா? ஈஸ்வர தரிசனம். ஈஸ்வரன் தான் எங்கே இருக்கார், எங்கே போகமாட்டார்ல, இருப்பார் அவர் முக்காலம். அப்போ நான் மெதுவாக பார்த்துக்கிறேன். நான் இது ஃப்ரீ ஆக்குவேன். இவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப் லைஃப். இவனுக்கு தன்னுடைய ஃபேமிலி, குடும்பம், இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்காது. இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், நம்ம குடும்பத்தை பற்றி அவன் என்ன நினைப்பா, அவன் என்ன நினைப்பா? ஒன்றும் நினைக்க மாட்டான். அவள் குடும்பத்திலே ப்ராப்ளம் இருக்கு. இதில் பாதி பேர் 80% பீப்புள் மற்றவங்க என்ன நினைப்பாலே செத்து போயிடுவான். நீ என்னடா நினைக்கிறேன்னு தான் இது உபநிஷத்து கேட்குறது. நீ என்ன நினைக்கிற, உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, மற்றவெல்லாம் நினைக்கட்டும் விட, நீ என்ன நினைக்கிற, உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற பாரு. அதில் மற்றவனை பற்றியே இன்னைக்கு நேற்றுக்கு ஒருத்தர் பார்த்தேன் நான், முந்தா நேற்றுக்கு ஸ்டேஷனில் இந்த உலகம் ரொம்ப பொல்லாது சுவாமி அப்படின்னு. அப்படியா? சரி, பொல்லாதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன தெரிஞ்சது? பொல்லாதவன் வெளியில் இல்லை, பொல்லாதவன் உள்ளே புகுந்திருக்கான்னு அர்த்தம், புரியுதா? பொல்லாதவனுக்கு பொல்லாத காட்சி கிடைக்கும், நல்லவனுக்கு நல்ல காட்சி கிடைக்கும். மனசு எப்படியோ அப்படி தான் அது, ரிஃப்ளெக்ஷன், மிரர். அது இந்த உலகன்றது ரிஃப்ளெக்ஷன் ஒன்லி. யுவர் மைண்டு தான் கண்ணாடி. நீ எப்படி பார்க்குறியோ அந்த உலகம் அப்படி தெரியும். மோசமான உலகம், திருட்டு பசங்க உலகம்னா அதில் உனக்கு சம்பந்தம் இருக்குது, புரியுதா? சரி, வேதாந்தத்துக்குள்ளே வந்தவனுக்கு கஷ்டம் இருக்காதுன்னா கேட்கப்படாது இருக்கும். ஆனால் இவனுக்கு அதில் தலையிட மாட்டான். ஸ்வகுணகி நுக்கூட்டாம். ஓகே, மக்களுக்கு ஈஸ்வர விபூதி தெரிவதில்லை, கன்சீலிங் நிக்கூட்டாம். ஓகே, ஏக இந்த ஈஸ்வரா மாயாசக்தி சகித பிரம்ம சகுண பிரம்மம், தேவாத்மா பரமாத்மா சகுண பிரம்மம் என்ன வேலை செய்யறதா? அதிதிஷ்டதி. அதிதிஷ்டத்தினா சப்போர்ட் பண்ணுறது. எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? தானி காரணானி. இந்த 7 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, 7 ஃபேக்டர்ஸு, அதுக்கு இந்த மாயாசக்தி சப்போர்ட் பண்ணுறது. காலாத்ம யுக்தானி. காலாத்ம அப்படின்னா என்ன? கால ப்ளஸ் அதி. ஓகே, காலாதி. ஓகே, காலகா சுபாவகா நியதி எதிர்ச்சா பூதானி சம்யோகா புருஷகா. 7 ஃபேக்டர்ஸ். இந்த 7 ஃபேக்டர்ஸ்க்கு இது உபயோகப்படுறது. ஸோ அப்போ சிருஷ்டி எல்லாமே, சிருஷ்டியில் இருக்கிறது எல்லாமே அந்த சிருஷ்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது. நாங்கள் புரிஞ்சுக்கணும். சிருஷ்டி ஒன்றோட ஒன்று கலந்து எல்லாமே கான்ட்ரிபியூட், ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகே, அதனால் எல்லாமே யூ கோண்டு இருக்கான கோதண்ட அவன் கூட இந்த சிருஷ்டிக்கு காரணம். இந்த ஜீவாத்மா கோண்டு இல்லைன்னா சிருஷ்டி வரத்துக்கு காரணமே இருக்காது, வரவே வராது. இந்த ஜீவாத்மா பண்ணக்கூடிய புண்ணிய பாபத்தை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய பிரபஞ்சம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சமே எதுக்குன்னா இந்த ஜீவாத்மா இருக்கானே அவனுடைய புண்ணிய பாபத்தை கழிக்கிறதுக்காக. அப்போ ஐ எம் ஆல்சோ கான்ட்ரிபியூட் இன் த வேர்ல்டு. இந்த சிருஷ்டிக்கு இன்டைரக்ட் காரணம். இந்த 7 ஃபேக்டர்ஸ் இருக்க அதுவும் காரணம்.
ஆனால் இந்த காரணங்கள்லாம் இருந்தாலும் ஒரு காரணம் இல்லைன்னா எந்த காரணமும் அதுக்கு உபயோகப்படாது. அது என்ன? ஈஸ்வரா பிளஸ்ஸிங்ஸ். ஓகே, அந்த ஈஸ்வரா பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். தான் அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் ஈஸ்வரா அதிஷ்டானம். இந்த ஹோல் ஜகத்துக்கு சிருஷ்டிக்கு அதிஷ்டானம் யாரு? ஈஸ்வரா. ஓகே, சரி, அப்பேற்பட்ட ஈஸ்வரா கும்பலா இருக்காரா, தனி ஒண்டி கட்டியா அவர் அப்படின்னா அவர் பிரம்மச்சாரி. ஏகஹா. ஓகே, ஈஸ்வரா தன்னந்தனியாகவே வேலை செய்கிறார். அவரே இன்டலெக்சுவல் காஸ்ட் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, அவர் தான் இன்டலெக்சுவல் காஸ்ட், அவர் தான் மெட்டீரியல் காஸ்ட். இந்த மாயாவை வச்சுட்டு இந்த ஹோல் சிருஷ்டியை அவரை டெவலப் பண்ணி உண்டாக்குறார். தேர்ஃபோர் சகுண பிரம்ம ஈஸ்வரா. ஓகே, இதுதான் இந்த விஷயத்தை இந்த வேதகால ரிஷி இந்த மாயா சக்தியை தியானத்தில் ஆதிகுரு ஈஸ்வரா மூலியமாக கண்டுபிடித்தார். அந்த ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்? விஸ்வரூப காட்சி எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தினுடைய விஸ்வரூபம் இந்த வேதகால ரிஷிக்கு கண்டுபிடிச்சாரு. ஈஸ்வரன் காட்சி கொடுத்தாரு. அந்த விஸ்வரூப காட்சி எப்படிப்பட்ட காட்சி? அது 4, 5, 6 அந்த மந்திரத்தில் சொல்லப்படுது. ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.